வீட்ல சாவிய எந்த திசையில வைக்கணும்? இந்த இடங்கள்ல தப்பி தவறி கூட வீட்டோட சாவிய வைக்கக்கூடாது. அது ஏன்? கீ ஹேங்கர் இருக்கு இல்லையா? அந்த கீ ஹேங்கர எந்த இடத்துல மாட்டவே கூடாது அப்படின்னு இருக்கு. அது எங்க அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இந்த சாவியை வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும், இந்த சாவி மாற்றமே அந்த கீ ஹேங்கரு அதை எந்த இடத்துல ஆணி அடிச்சு மாட்டணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாவிய கனவுல கண்டா என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நிறைய சகோதரிகள் நம்ம பதிவுகளில் அக்கா சாவியை கனவுல கண்டோம், அதற்கு என்னக்கா அர்த்தம், அடிக்கடி சாவியை கனவுல கண்டேன், அதற்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிலை இந்த பதிவில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சாவியை கனவுல கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சில புதிய சொத்துக்கள்லாம் கிடைக்கும். பொறுப்பில் இருக்கீங்க, ஒரு பதவியில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு புதிய பதவி கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் திருமணம் செய்கிற வயசில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிறதா அர்த்தம். சாவியை கனவுல கண்டீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு சாவியை தொலைச்சது மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். தேவையில்லாமல் மனசை போட்டு உலட்டிக்கிட்டு இருக்கீங்க. மற்றவர்களை யாரோ ஒருத்தரை நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு அவங்கள பற்றி தப்பான அபிப்பிராயத்தோட இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு தொலைஞ்சி போன சாவியை மறுபடி கண்டெடுக்கிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆசை சீக்கிரம் நிறைவேற போகிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க அந்த சாவியோட ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த ஓட்ட வழியா யாரையோ பார்க்குற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா நீங்க தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு இதற்கு அர்த்தம். வாஸ்து சாஸ்திரம் படி நம்ம வீட்டை பார்த்து பார்த்து கட்டுனோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வாஸ்து சாஸ்திரம் படி வீட்டை கட்டாத போது நம்ம வீட்டில் கடன் பிரச்சனை வரும், வீண் விரயம் வரும், கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், செல்வ இழப்பு ஏற்படும். சரி, வாஸ்து சாஸ்திரம் படி நல்லா கட்டிட்டோங்க, ஆனாலும் எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துக்கிட்டு தாங்க இருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுள்ள சண்டை வருது, ஏதாவது வீண் விரயம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சில தவறுகளை, வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சில தவறுகளை நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கிட்டு வர்றீங்க. அதனால தான் இந்த பண நெருக்கடி ஏற்படுது அப்படிங்கிறதான் காரணம். நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பொருளில் இந்த சாவியும் ஒன்று. வாஸ்து சாஸ்திரம் படி சாவியையும் நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு சுப பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சாவியை எந்த இடத்துல வைக்கணும், அது மட்டும் இல்லை, இந்த சாவியை நம்ம மாற்றம் இல்லையா, அந்த கீ ஹேங்கரை அதையும் குறிப்பிட்ட இடத்துல தான் ஆணி அடித்து மாட்ட வேண்டும் அப்படின்னு இருக்கு. அது எங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சாவி வீட்டில் நேர்மறை சக்தியும் உருவாக்கும், எதிர்மறை சக்தியும் உருவாக்கும். அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாஸ்து சாஸ்திரம் படி எக்காரணம் கொண்டு இந்த சாவியை வரவேற்பு ஹாலில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வைக்கக்கூடாது. ஏதோ வெளியில் போயிட்டு வர்றீங்க, வீட்டோட சாவியோ இல்லை கார் சாவியோ அப்படியே கொண்டாந்து அப்படியே டேபிள் மேலே வைக்கிறீங்க, அந்த டீப்பாய் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே இடத்துல ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அப்படி வைக்கவே கூடாது. அந்த சாவியை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். இந்த சாவி சில பேர் கதவுக்கு பின்னாடி ஹேங்கர் மாட்டி அதில் கூட தொங்க விட்டுருப்பாங்க. அது மாதிரி மாட்டவே கூடாது. அதுவும் நிலவாச கதவு இருக்கு இல்லையா, மெயின் டோரு, அந்த இதில் இந்த கீ ஹேங்கரை ஆணி அடித்து அதில் சாவியை மாட்டியே வைக்காதீங்க. தயவு செஞ்சு அந்த ஒரு தவிர மறந்தும் செஞ்சிடாதீங்க. இந்த நிலக்கதவுல நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் குடியிருக்கிற இடம் அல்லவா, அந்த இடத்துல இந்த ஆணியை அடிச்சு அந்த கீ ஹேங்கரை தொங்க விடக்கூடாது. ஏன்னா இந்த சாவி பார்த்தீங்கன்னா இரும்புனால இருக்கும். இது சனி பகவானோடு தொடர்புடையது. இந்த சாவியை கொண்டுட்டு அதுவும் ஆணி அடிச்சு அந்த நிலக்கதவு பின்னாடிலாம் தயவு செஞ்சு மாட்டாதீங்க. அதே போல இந்த கீ ஹேங்கர் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தினால் ஆன கீ ஹேங்கரை பயன்படுத்துவது தான் நல்லது. இந்த பிளாஸ்டிக்ல, கண்ணாடியில் அல்லது
ஸ்டீல்ல இருக்கு இல்லையா, இது பயன்படுத்துவது அவ்வளவு நல்லதாக சொல்லப்படல. அடுத்து, வீட்ல பூஜை அறையில சாவிய வைக்கவே கூடாது. வழிபாட்டு தலம், புனிதமான இடம் இல்லையா அது, அந்த இடத்துல சாவிய வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாவிய நம்ம அழுகு கையால தொடுவோம், குளிக்காம தொடுவோம், சில சமயம் தீட்டு காலங்கள்ல அதை தொடுவோம். இந்த சாவியை கொண்டுட்டு போய் பூஜை அறையில வைக்கிறது, பூஜை அறை பக்கத்துல சாவி அந்த ஹேங்கரை மாட்டி, அந்த கீ ஹேங்கர்ல மாட்டி வைக்கிறது, இது மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த சாவி ஸ்டீல்ல தானே இருக்கும், இரும்புல. அது சனி பகவானோடு தொடர்புடைய பொருட்கள். நம்ம சில்வர் தட்டு இது போன்ற பொருட்களையே நம்ம பூஜை அறையில பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றப்ப, இந்த சாவி இரும்புனால் இருக்கக்கூடிய பொருளை கொண்டுட்டு அந்த பூஜை அறையில வச்சோம் அப்படின்னா, அது சனி பகவானோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுனால நமக்கு வீட்டில் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதே போல வீட்டோட சமையல் அறையிலையும் சாவியை வைக்கக்கூடாது. சாவி ஹேங்கரை ஆணி அடிச்சு மாட்டக்கூடாது. இந்த சாவி ஹேங்கரை ஆணி அடிச்சு மாட்டுறப்ப குழந்தைங்க படிக்கிற அறை இருக்கு இல்லையா, அந்த அறையில மாட்டாதீங்க. அது எதிர்மறை ஆற்றலை தரும். நீங்க பயன்படுத்தாத சாவியை எப்ப பார்த்தாலும் வீட்டில் வச்சிருக்காதீங்க. சில பேர்லாம் பழைய சாவி, துருப்பிடிச்ச சாவி இதெல்லாம் கூட தூக்கியே போட மாட்டாங்க. வீட்டில் பத்திரமா வச்சிருப்பாங்க. இது மாதிரி வைக்காதீங்க. இந்த சாவி மாட்டுவதற்கு கீ செயின் நம்ம வாங்குவோம். இந்த கீ செயின் பார்த்தீங்கன்னா பல வடிவங்கள்ல வாங்குவோம். சாமி படம் வச்சு வாங்குவோம். இந்த சாமி படம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லா நாட்கள்லையும் அந்த சாவியை தொடுவோம். அப்படி இருக்கும்போது எல்லா நாட்கள்லையும் குளிச்சுட்டு தொடுவோம், குளிக்காம தொடுவோம். அப்படி இருக்கிறப்ப சாமி படம் போட்டு அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. அது என்ன கீ செயின் தானேன்னு நினைப்போம். கல்லுன்னு நினைச்சா கல்லு, தெய்வம்னு நினைச்சா தெய்வம். அது மாதிரி தாங்க, சாமி படம் போட்டு கீ செயின் வாங்காதீங்க. மேற்கு திசையில சாவியை வைக்கிறது சிறந்த திசையா சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது, வடக்கு அல்லது கிழக்கு திசை மூலையில நம்ம வைக்கலாம். இது போன்ற வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.